அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையதரசு. அறநெறியில் இருந்து விலகாமல் அறத்திற்கு முரணானவற்றை அகற்றி கண்ணியத்துடனும் துணிவுடனும் ஆட்சி செய்வதே சிறந்த அரசின் அடையாளமாகும். இந்த திருக்குறள் ஒரு நாட்டின் ஆட்சியின் உயர்வு வெறும் அதிகாரத்தில் அல்ல, நீதியிலும் அறத்திலும் நிலைத்திருப்பதால் தான் இருக்கிறது என்பதை வலியுறுத்துகிறது. அந்த அடிப்படையிலேயே இன்று இலங்கையில் முன்வைக்கப்பட்டுள்ள உச்ச நீதிமன்ற மற்றும் மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயதை முறையே 67 மற்றும் 65 உயர்த்தும் அரசியலமைப்பு திருத்தத்தை நாம் நோக்க வேண்டும். இந்த முன்மொழிவு ஒரு தனிநபருக்காகவோ அல்லது குறிப்பிட்ட நீதிபதிகளுக்காகவோ கொண்டு வரப்பட்டதல்ல. மாறாக பல தசாப்தங்களாக சட்டத்துறையில் அனுபவம் பெற்று நீதியின் ஆழத்தையும் அரசியல் அமைப்பின் நுட்பங்களையும் முழுமையாக புரிந்து கொண்ட நீதிபதிகளின் அறிவாற்றலை இன்னும் சில ஆண்டுகள் நாட்டின் நீதித்துறைக்காக பயன்படுத்தும் நோக்கத்துடன் உருவாக்கப்பட்டுள்ள ஒரு தேசிய கொள்கை முடிவாகும். இன்று மருத்துவ அறிவியலின் முன்னேற்றத்தாலும் அதிகரித்துள்ள சராசரி ஆயுட்காலத்தாலும் 60 வயதை கடந்த பல தொழில்முறை நிபுணர்கள் முழுமையான அறிவாற்றலுடனும் செயல்திறனுடனும் பணியாற்றி வருகின்றனர். உலகின் பல ஜனநாயக நாடுகளிலும் நீதிபதிகளின் ஓய்வு பெறும் வயது 68, 70 அல்லது அதற்கும் மேலாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. எனவே இலங்கையும் காலத்தின் தேவைக்கு ஏற்ப தனது நீதித்துறை அமைப்பை மேம்படுத்துவது இயல்பான முன்னேற்றமாகும். மேலும் சிந்திக்க வேண்டிய முக்கியமான உண்மை என்னவென்றால், இன்று ஓய்வு பெறும் பல மூத்த நீதிபதிகள் பின்னர் தனியார் சட்ட நிறுவனங்களில் சட்ட ஆலோசகர்களாக பணியாற்றுகின்றனர். சிலர் சர்வதேச நீதித்துறை அமைப்புகள் மற்றும் ராஜதந்திர பொறுப்புகள் மூலம் இலங்கையை வெளிநாடுகளில் பிரதிநிதித்துவப்படுத்துகின்றனர். அதாவது அவர்கள் ஓய்வு பெற்ற பின்னரும் அவர்களது அனுபவம் நாட்டுக்கு தேவைப்படுகிறது என்பதை அனைவரும் ஏற்றுக்கொள்கிறார்கள். அப்படியானால் அந்த அனுபவத்தை முதலில் நாட்டின் உயர்ந்த நீதிமன்றங்களுக்காக பயன்படுத்துவது ஏன் தவறாக கருதப்பட வேண்டும்? நீதித்துறைக்கு தேவையான அறிவை இழந்து பின்னர் அதையே வேறு துறைகளில் பயன்படுத்துவதை விட மக்களின் நீதிக்காக அதனை தக்க வைத்துக் கொள்வதே புத்திசாலித்தனமான தேசிய கொள்கையாகும். இலங்கை நீதிமன்றங்களில் இன்னும் 1.1 மில்லியனுக்கும் அதிகமான வழக்குகள் நிலுவையில் உள்ளன. அனுபவம் வாய்ந்த நீதிபதிகள் தொடர்ச்சியாக பணியாற்றும் போது வழக்குகளின் விசாரணை வேகமடையும். நீதிபதிகள் அடிக்கடி மாறுவதால் ஏற்படும் தாமதங்களும் குறையும். இறுதியில் இதன் பயனை அனுபவிப்பது அரசியல்வாதிகள் அல்ல, பல ஆண்டுகளாக நீதிக்காக காத்திருக்கும் சாதாரண மக்கள்தான். இது தொடர்பான பாராளுமன்ற விவாதத்தின் போது சட்டத்தரணியும் பாராளுமன்ற உறுப்பினருமான லக்மாலி ஹேமச்சந்திர முன்வைத்த ஒரு முக்கியமான அரசியலமைப்பு விளக்கம் கவனிக்கப்பட வேண்டியது. நீதித்துறையின் சுதந்திரம் என்பது நீதித்துறை தொடர்பான கொள்கைகளை வகுக்கும் நாடாளுமன்றத்தின் அதிகாரத்தை பறித்து விடுவதில்லை என்ற அவரது கருத்து இந்த விவாதத்தின் உண்மையான சட்ட அடிப்படையை தெளிவுபடுத்துகிறது. நீதிபதிகள் வழங்கும் தீர்ப்புகளில் தலையிடுவது வேறு, நீதித்துறையின் நிர்வாகம், கட்டமைப்பு மற்றும் சேவை விதிமுறைகள் தொடர்பான கொள்கைகளை மக்களால் தெரிவு செய்யப்பட்ட நாடாளுமன்றம் தீர்மானிப்பது வேறு. இந்த இரண்டையும் திட்டமிட்டு குழப்புவது மக்களை தவறாக வழிநடத்தும் முயற்சியாகவே பார்க்கப்படுகிறது. இந்த திருத்தத்திற்கு எதிராக ரணில் விக்ரமசிங்க, சஜித் பிரேமதாச, நாமல் ராஜபக்ஷ, திலீப் ஜெயவீர, விமல் வீரவன்ச, மனோ கணேசன், ரவுஃப் ஹக்கீம், திகாம்பரம், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் உள்ளிட்ட அரசியல் ரீதியாக வெவ்வேறு சித்தாந்தங்களை பிரதிநிதித்துவப்படுத்தும் தலைவர்கள் ஒரே அணியில் நிற்பது மக்களிடையே பல கேள்விகளை எழுப்புகிறது. சாதாரண அரசியல் விவகாரங்களில் ஒருமித்த கருத்தை உருவாக்க முடியாத இந்த கட்சிகள் இந்த அரசியலமைப்பு திருத்தத்திற்கு எதிராக மட்டும் ஒன்றிணைந்திருப்பது அரசியல் ரீதியாக கவனிக்கத்தக்க நிகழ்வாகும். இதன் பின்னணியை மக்கள் பகுத்தறிவுடன் ஆராய வேண்டியது அவசியம். ஒரு நாட்டின் நீதித்துறையை வலுப்படுத்தும் சீர்திருத்தங்களை அரசியல் லாப நட்ட கணக்கில் அல்ல, தேசிய நலனின் அடிப்படையில் மதிப்பிட வேண்டும். அனுபவம் வாய்ந்த நீதிபதிகளை தக்க வைத்துக் கொள்வது நீதியின் தரத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் வலுப்படுத்தும். நீதியை விரைவாக மக்களிடம் கொண்டு சேர்க்கும். நீதித்துறையின் நிறுவன நினைவகத்தை பாதுகாக்கும். அதுவே ஜனநாயகத்தின் மீது மக்களின் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும். அறநிழுக்காதல்லவை நீக்கி மரநிழுக்கா மானம் உடையதரசு என்று திருவள்ளுவர் கூறியது போல் அறநெறியை பேணுவதும் பொது
நலனுக்கான சீர்திருத்தங்களை துணிவுடன் முன்னெடுப்பதும் நல்லாட்சியின் உயர்ந்த அடையாளமாகும். நீதித்துறையின் அனுபவத்தையும் ஸ்திரத்தன்மையையும் பாதுகாக்கும் இந்த அரசியலமைப்பு திருத்தமும் அதே அறநெறி பாதையில் முன்னெடுக்கப்படும் ஒரு தேசிய முயற்சியாகும். நீதியின் வலிமை என்பது நீதிமன்ற கட்டிடங்களில் அல்ல, நீதியை நிலைநாட்டும் நிறுவனங்களின் தரத்திலும் அவற்றை வழிநடத்தும் அனுபவம் மிக்க மனித வளத்திலும் தான் இருக்கிறது. அந்த வலிமையை பாதுகாப்பது இன்று ஒவ்வொரு குடிமகனின் பொது பொறுப்பாகும். சிதைந்த தாயகத்தை மீள கட்டியெழுப்புவோம்.